பேக் டு மை சேனல் ஸ்டைலிஷ் மெஹந்தி ஆர்ட். நம்ம சேனலில் ஃப்ரீயாக மெஹந்தி கிளாஸ் கனெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸஸ். உங்களுக்கும் நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ரிவர்ஸ் ஃபில்லிங் தான் பார்க்க போகிறோம். கிளாஸ் 16. நான் ரவுண்ட் ஷேப் போட்டிருக்கேன். நீங்கள் எந்த ஷேப் வேணாலுமே போட்டிருக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறோன்னா நான் ஃப்ளவர் போட போகிறேன். ஓகேவா? ஸ்பைரல் போட்டுட்டு இது மேலே அப்படி சின்ன சின்னதாக ஹம்ஸ் மாதிரி போடுறேன். இது வந்து நம்ம ஃப்ளவர்ஸில் பார்த்துருப்போம் இந்த டிசைனை. ரிவர்ஸ் ஃபில்லிங்னா என்ன, கட் ஒர்க்னா என்ன அப்படின்ட்டு நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். இப்போ பார்க்க போகிறது ரிவர்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃப்ளவரை வந்துட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இது உள்ளே ஃபுல்லாகவே இந்த மாதிரி சின்ன சின்ன லைன்ஸாக போட போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரவுண்டுக்குள்ளவே நீங்கள் ஃப்ளவர்ஸ் இன்னும் எத்தனை வேணுமோ அவ்வளோ தூரம் நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இங்கே பாதி மட்டும் போடுறேன். இந்த ஃப்ளவரில் பாதி ஷேப் மட்டும்தான் நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல ஒரு ஃப்ளவர் போட்டுக்கலாம். இப்போது ஃப்ளவர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி லைன் போட்டு இதில் லீஃப் மாதிரி போட்டிருக்கேன். ஸோ நம்ம போடுற டிசைன்ஸ் தான் உள்ளே ஃபுல்லாகவே நீங்கள் லீஃப் கொடுத்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம், இல்லை இந்த மாதிரி டிசைன் கொடுத்தும் கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். நான் ஃபுல் ஏரியாலையுமே டிசைன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஃபில் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம ஃபில் பண்ணுற ஏரியா ரொம்பவே கம்மியாக இருக்கணும். நம்மளோட டிசைன் மட்டும்தான் அதில் கொஞ்சம் ஹெவியாக இருக்கணும். சில பேர் இந்த மாதிரி ஷேட் பண்ணுறீங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது, ஃபில் பண்ணணும். சரிங்களா? இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணணும். இப்போ ஒரு டிசைன் இருக்குன்னா அதுக்கு வெளியில் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், அந்த டிசைன்ஸ்க்குள்ளே போகாதீங்க. ஓகேவா? நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோன்னா அதுக்கு வெளியில் தான் நம்ம ஃபில் பண்ணணும். உள்ளே போயிட்டோம் அப்படின்னா அந்த டிசைன் மாறிடும். ஸோ அவ்வளோதான், ஃபஸ்ட்டு வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போது நெக்ஸ்ட் டிசைன் பார்க்கலாம். நான் இதில் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா இந்த மாதிரி லோட்டஸ் தான் எடுத்திருக்கேன்.
நம்ம லாஸ்ட் வீடியோவில் கொடுத்துருந்தோம் இல்லையா, என்னென்னலாம் இதில் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த டிசைன்ஸ் எல்லாமே நம்ம இதுலேயும் கொடுத்துக்கலாம். நம்ம ஒரு ஷேப் எடுத்து ரிவர்ஸ் ஃபில்லிங்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா டிசைன்ஸ் வந்துட்டு கொஞ்சம் பெருசாக நிறைய போட்டுக்கோங்க. நம்ம ஃபில் பண்ணுற ஏரியா வந்துட்டு கம்மியாக தான் இருக்கணும். இப்போ டிசைன்ஸ் உள்ளே கொடுத்தாச்சு. இதுக்கு மேலே திக் லைனாக இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டிசைனுக்கு மேலே திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். இந்த மாதிரி டபுள் லைன் போட்டுக்கோங்க. நீங்கள் எந்தெந்த டைரெக்ஷனில் வேணாலுமே போட்டுக்கலாம். இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டுட்டேன்னா இதுக்கு மேலே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா லீஃப் போட போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் லீவ்ஸ் தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி நான் லீஃப் போட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு இந்த பேலன்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த லீஃப்க்கு ஒரு திக் லைனாக கொடுக்குறோம். திக் லைன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே ஃபில் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு டிசைன் பார்க்கலாம். ஸோ நான் ஸ்பைரல் போட்டுட்டு இதில் ஃப்ளவர் தான் கொடுக்க போகிறேன். இந்த மாதிரி ரோஸ் மாதிரி கொடுத்துக்கோங்க. இந்த எட்ஜஸ்லலாம் நம்ம ஃப்ளவர் கொடுக்குறோம் அப்படின்னா பாதி மட்டும் இருக்கிற மாதிரி போடுங்க.
நம்ம எல்லா ஃப்ளவருமே ஃபுல்லாக போட்டோம் அப்படின்னா அது வந்துட்டு பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்காது. இந்த மாதிரியே போடுங்க. இப்போ இது உள்ள ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த யூ மாதிரி போட்டு ஒரு ஃப்ளவர் போடுவோம் இல்லையா? ஸோ லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் இந்த ஃப்ளவர் அது மாதிரி தான் போட போகிறோம். இந்த மாதிரி யூ மாதிரி போட்டு கொஞ்சம் வளைச்சி அந்த மாதிரி போடுறோம். நெக்ஸ்ட்டு நடுவில் வந்துட்டு ஷேட் பண்ணிவிட்டு டாட் வச்சுக்கிறோம். இப்போ இதில் லீவ் போட்டுக்கலாம். இப்போது இது உள்ள ஃபுல்லாகவே நான் டிசைன் பண்ணியாச்சு. லாஸ்ட்டில் நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிசைன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த யூ ஷேப் தான். இதிலே வந்துட்டு பெட்டல்ஸ் வர்ற மாதிரி போட போகிறோம். இந்த மாதிரி போட்டுட்டு இது மேலே இந்த மாதிரி பெட்டல்ஸ். இப்போ இதில் எல்லாத்தையுமே நான் இந்த டிசைன் கொடுத்துட்டு இதில் வந்துட்டு இந்த மாதிரி 5 பெட்டல்ஸ் ஃப்ளவர்ஸ் வச்சுட்டு கம்ப்ளீட் பண்ண போகிறேன். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு இது உள்ளே ஃபுல்லாகவே நம்ம ஷேட் பண்ணிக்கலாம். நம்ம ஷேட் பண்ணுறது ரொம்பவே சேஃபாக பண்ணணும். அந்த ஃப்ளவர்ஸ் உள்ளே போயிடுச்சு அப்படின்னா டிசைனே மாறிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.